அப்புறம் 250 மில்லி கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் வச்சு நல்லா மணல் மாதிரி வறுத்தெடுக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகினா உங்களுக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக வராது. இப்போ இது நல்ல மணல் போல் வறுபட்டதுக்கு பிறகு 1 கப் ரவைக்கு 3 கப் பால் சேர்க்கணும். நீங்கள் பால் சேர்க்கும்போது கூலான பால் சேர்த்துக்கோங்க. அதோட ரவையும் நல்லா ஆறி இருக்கணும். நான் ரவை சூடாக இருக்கக்குள்ளே பாலை சேர்த்துட்டேன். அதால் இன்றைக்கி கொஞ்சம் கட்டி வார தன்மையாக போய்த்து நீங்கள் ரவையை நல்லா ஆற வச்சு கூலான பால் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த கட்டிகள் வராது. அதோட கலருக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை பாலை நல்லா உறிஞ்செடுக்கணும். உங்களுக்கு இப்போ பார்த்தா வழங்கும். இதில் நான் இது செஞ்ச போல நீங்கள் விட்டுறாதங்க. ரவையை நல்லா ஆற வச்சது பிறகு பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ பால் ரவை நல்லா உறிஞ்செடுத்து ரவை ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். அதங்காட்டிலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரவை ரெடி ஆகிட்டான்னு சொல்லி பார்க்குறது கையில் தண்ணியை தொட்டு அந்த ரவையில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும். இதுவுமே நான் செய்யக்குள்ள கவனித்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் ஏர்லி ஸ்டேஜில் எடுத்துட்டேன். அதால் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை நாம் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆற விடணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இது ஆற கப்பில் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம். நான் அதே கப்பில் 1.25 கப் சீனி சேர்த்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்குக்கு சுகர் சிரப் வரும். அதோடு தண்ணி 1 கப்பும் கொஞ்சமும் சேர்த்திருக்கேன். நீங்கள் 1 கப் சேர்த்தாலும் போதும். இப்போ அதோட வாசத்துக்கு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா சீனி கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி நல்லா கரையணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி ஸ்டார்ட்டில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தொட்டு பாருங்கள். அது லேசான கம்பி பதம் பெறணும். அதங்காட்டிலும் நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்ப்போம் செக் பண்ணி. இப்போ பாருங்கள் இதில் லேசான ஒரு பிசுப்பு தன்மை வந்திருக்கு. இதில் நாம் கொஞ்சமாக லைம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சீனி பாகு கட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வைக்கலாம். இப்போ நம்மளோட ரவை நல்லா ஆறிருக்கு. இப்போ தண்ணியை தொட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் இந்த ரவையை நல்ல மாவு பதத்துக்கு உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் உருட்டும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்தது பிறகு கையில் எண்ணெயை தடவி சின்ன போல்ஸாக இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரவை குலாப் ஜாமுன் செய்யும்போது வெடிப்பே வராது. நான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வெடிப்பு வருது என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு இந்த வெடிப்பு வராது. அதோட ரவை இந்த பாலில் நல்லா வெந்திருக்கும் போது உங்களுக்கு வெடிப்பு வராது. அழகான ஒரு உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா உருட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்மளோட குலாப் ஜாமுன் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். முள்ளுக்கு வேக மாட்டா. இப்போ இதே மாதிரி கைகளை அசைச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ண தேவையில்லை. நல்லா கலர் மாறினதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை எல்லா இடத்தையும் ஃப்ரை ஆகிறதுக்கு இப்படி ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாமுன் அழகாக கலர் மாறி உங்களுக்கு அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இதை நம்மளோட சுகர் சிரப்பில் சூடோடு சேர்க்கலாம். உங்களோட சுகர் சிரப் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடாக்கிக்கோங்க. அப்போ சரியான பதத்துக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் கலந்ததுக்கு பிறகு
ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வந்து நல்லா சுகர் ஸ்டப்பில் நம்ம குலாப் ஜாமுனை ஊற விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஏர்லியாகவே உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக ஒன்று எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் 2 ஹவருக்கு வந்து இதை ஊற வச்சிடலன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரவை குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.